வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்றைக்கி 3 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 மொபைலையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் மொபைல் பார்த்திங்கன்னா Realme 15 Pro. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அண்ட் Realme ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த Realme 15 Pro-உடைய ஆஃபர் ப்ரைஸ், அதாவது 3000 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 29,000. இந்த 29,000க்கு உங்களால் 8 GB RAM 128 GB வேரியண்ட் தான் வாங்க முடியும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ 29,000, அதுவும் 3,000 ரூபா கார்டு ஆஃபர் போக வாங்கினாலும் ஜஸ்ட்டு 128 GB வேரியண்ட்டு. இவங்க கேமரா மொபைலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்கரேஷனில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்டோரேஜ் பத்தாது. ஸோ அப்போ 256 GB வேரியண்ட் தான் தேவைப்படும். ஓகே, படத்தை போட்டு கிங்குன்னு இவங்களே போட்டாங்க. அண்டு 14 Pro ப்ளஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 50+50+50 50 MP கேமரா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அதில் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா செல்ஃபிக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை தூக்கிட்டாங்க. டெலஃபோட்டோ கிடையாது. ஸோ 32,000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு மொபைலில் டெலஃபோட்டோ லென்ஸு கிடையாது. அதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அதில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 தான் இருக்குது. அதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. 7000 mAh பேட்டரி இருக்குது. 6500 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்டு 187 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ ஒரு புதிய ப்ராசஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளான ஒரு ப்ராசஸர் தான். பட்டு 32,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ப்ராசஸர் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு கிடையாது. இதை விட மச் பெட்டரான ப்ராசஸர் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதோட உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்தாலும் 80 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 1 hour 20 minutes கிட்ட டைம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிட்ரேஞ்ச் சிப் செட்டு. ஸோ மிட்ரேஞ்சில் இருக்கிற ஒரு சிப் செட்டுக்கு நீங்கள் 7000 mAh கொடுத்தீங்க, அதுக்கு 80 வாட் சார்ஜிங் ஸ்பீடு தான் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கான ஒரு ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் பேட்டரி லைஃப் மேபி உங்களுக்கு 2 days வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு ஒரு சூப்பரான 4D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸில் கர்வ் அதிகமாக இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 6500 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு IR பிளாஸ்டரும் இருக்குது. IP ரேட்டிங் பார்த்திங்கன்னா 68, 69லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்டு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ ரியரில் பார்த்திங்கன்னா 3 கேமரா மாதிரி தெரியுது, பட் 2 கேமரா தான். ஸோ 3ஆவதாக ஒரு டெலஃபோட்டோ லென்ஸு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மேபி அப்போ அடுத்ததாக லான்ச் பண்ண போகிற ப்ரோ ப்ளஸ் வேரியண்ட்டில் டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இது 32,000க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னா அது வந்து 35,000ஓட அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ ப்ரீ ஆர்டர் ஓடனாலும் பார்த்திங்கன்னா 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு 32,000. ஸோ அதில் உங்களுக்கு 3,000 ரூபா கார்டு ஆஃபர் போக நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் அதை விட மச் பெட்டரான iQ Neo 10 உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது iQ ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக Realme 15 இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு வருவோம். ஸோ இந்த மொபைலோடைய ப்ரைஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த மொபைலுக்கு 2,000 ரூபா கார்டு ஆஃபர் போக 24,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அப்படி பார்த்தா 8 GB RAM 128 GB வேரியண்ட்டோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 26,000 ரூபா. ஸோ 26,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தே கிடையாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7300+ அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டுக்கு இந்த மொபைல் இந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ அதையும் மீறி நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா லுக் வைஸ் டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது, ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குது. பிளாஸ்டிக் பேக் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, IP ரேட்டிங் இருக்குது அண்ட் 6500 நெட்ஸு பீக் பிரைட்னஸ் இருக்குது, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது ஒரு சில கேமில் தான் இருக்கும். ஸோ அதை தவிர உங்களுக்கு 4D குவாட் கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கலாம். 7000 mAh பேட்டரி இருக்குது, 80 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசனுக்காக நான் வந்து இந்த ப்ராசஸர் போட்ட ஒரு மொபைலை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரில. பட் கண்டிப்பாக நான் நினைக்க மாட்டேன், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த காஸ்ட்டுக்கு. ஸோ இந்த காஸ்ட்டு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் 24,000க்கு இதுலேயாவது ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் அதுவும் கொடுக்கல. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் செட் ஆகாது. பட்டு எத்தனை பேர் இதை லைக் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல இந்த காஸ்ட்டுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 20,000த்துலேயே பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 12 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மொபைல் இதை விட மச் பெட்டரான ஒரு சாய்ஸு, கிட்டத்தட்ட இதே ஒரு ப்ராசஸரில்.
ஸோ இந்த மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ ப்ரீ ஆர்டரில் இந்த மொபைல் எத்தனை பேர் புக் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரில. பட் 8GB RAM 128GB வேரியண்ட்டு 26,000 ரூபா ப்ரைஸு. இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்தே கிடையாது. ஸோ அவசரப்பட்டு ப்ரீ ஆர்டர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ சொன்ன இந்த 2 ரியல்மி மொபைல் வாங்குறதுக்கு பதில் ரியல்மியில் GT6 அப்படிங்கிற மொபைல் 12GB RAM 256GB வேரியண்ட்டு 27,500 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது. ஸோ இந்த மொபைலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டெலஃபோட்டோ லென்ஸும் இருக்குது, ஒரு சூப்பரான ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 சிப்செட் இருக்குது, ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலாக உங்களுக்கு கையில் கிடைக்கும் 120W சார்ஜரோட. பட் இதெல்லாம் மீறி எனக்கு புதுசாக ரியல்மி மொபைல் தான் வேணும், ரியல்மி 15 Pro அண்டு ரியல்மி 15 தான் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா காசு அதிகமாக இருந்தால் இந்த காஸ்ட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த் இல்லாத ஒரு மொபைலை நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக 2 மொபைல், அந்த 2 மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரே மொபைல் தான். அது விவோ T4R. அது ஃப்ளிப்கார்ட்டில் விவோ T4R அப்படிங்கிற பேரில் இருக்குது. அது லான்ச்சிங் ஆன் 31st July 12 PM அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அந்த லுக்ஸ் அண்ட் டிசைன் எல்லாமே அப்படியே பார்த்துங்க. இது HSலாம் அப்படியே உங்களுக்கு அமேசானில் வேறு பேரில் இருக்கும். இது IQ ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா IQ Z10R. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் ஸ்டார்டிங் அட் 29th July 12 PM அப்படின்னு போடுறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 17,500. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டே அன்றைக்கி மட்டும்தான். ஸோ இந்த மொபைலில் அப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபர் வந்து வேலிட் ஃபார் ஒன்லி 1 day 29th July. அன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் டிஸ்கவுண்ட் 2000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது அமேசான்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், IQ ஸ்டோர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் வேரியண்ட்டு 8,128 17,500 ஆஃபர் போக, அண்ட் 8,256 எடுத்திங்கன்னா 19,500. 19,500 ரூபாய்க்கு இதில் என்னென்ன நிறைகள் குறைகள் இருக்குங்கிறத பார்த்துருவோம். சோனி IMX882 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு குவாட் கவுடு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது. போத் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலேயும் உங்களால் 4K 30 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கேமரா தான் இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா மாதிரி இருக்கும், பட் 2வது கேமரா டம்மி கேமரா. அண்டு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. பட் IP ரேட்டிங் 68 அண்டு 69 ரெண்டுமே கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு நல்ல டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ 5700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44W சார்ஜர் தான் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சார்ஜரை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்டாக தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 44W சார்ஜர் தான். அண்டு பைபாஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது கொஞ்சம் ஒர்த்தான ஒரு டீல் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஆஃபரில் மட்டும் 2000 கார்டு ஆஃபர், அப்படி இல்லைனா 2000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டீல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒர்த்தான ஒரு மொபைல் தான். பட் அதே ப்ரைஸ் பாயிண்டில் ரியல்மி நார்சோ 80 Pro அப்படிங்கிற மொபைல் இருக்குது. அதுலேயும் அதே MediaTek Dimensity 7400 சிப்செட்டு. இது கர்வ்டு டிஸ்பிளேல தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சோனி IMX882 அப்படிங்கிற சென்சார் தான். இதுவும் ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு 1500 ரூபா கூப்பன் ஆஃபர் இப்போ இருக்குது. ஸோ 17,500 ரூபாய்க்கு இப்போ உங்களுக்கு கிடைக்குது 8GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ இந்த மொபைலில் 16 MP செல்ஃபி கேமரா தான் இருக்குது. பட்டு இதில் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி வித் 80W சார்ஜர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பேலன்ஸ்டான ஒரு ஈக்குவலான ஒரு வெயிட் தான் உங்களுக்கு இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே நல்லாவே இருக்குது. மற்றபடி IQ அண்டு விவோ ரெண்டுலேயும் கொடுக்குற அதே சோனி IMX882 அப்படிங்கிற சென்சார் தான். ஸோ அதே மாதிரி ஸ்லிம் பாடி தான், எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு அதே தான். பட்டு BGMIயில் 90 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் IQவில் பார்த்தீங்கன்னா 60 FPS தான் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதுலேயும் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற சேம் சிப்செட்டு தான். பட் IQவோட கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயும் ஒன்று தான். பட்டு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ரியல்மியில் கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி UFS 3.1 ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த IQ அண்டு விவோ IQ Z10R அண்டு விவோ T4R இந்த 2 மொபைலை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி நார்சோ 80 Pro ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ரியல்மி நார்சோ 80 ப்ரோவை இன்றைக்கி நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா 2000 கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க 256 GB வேரியண்ட்டுக்கு. ஸோ அது வந்து பெட்டரான ஒரு டீல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக 21,500 இருக்குது 256 GB வேரியண்ட்டு. அதில் உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் 2000 கொடுக்குறாங்க. அதை ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து 19,500 மொபைல் கையில் கிடைக்கும். அதில் நீங்கள் 128 GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா 19,000 தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு 1,500 கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கூப்பன் ஆஃபர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 17,500 உங்களுக்கு ரியல்மி நார்சோ 80 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் கிடைக்கும். ஸோ இதோட யூசர் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு மொபைல் தான் இது. ஸோ இதே பட்ஜெட்டில் இதே ப்ராசஸரில் உங்களுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸ்னு பார்த்திங்கன்னா மோட்டரோலா H60 ஃபியூஷனை செலக்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு 256 GB வேரியண்ட்டு 21,000 ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது. அதில் பேஸ் வேரியண்ட்டு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு தான். அதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 23,000 இருக்குது. ஸோ இதுவும் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே, ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேமரா அவுட்புட்டு, ஒரு சூப்பரான ஒரு UI உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் மோட்டரோலா H60 ஃபியூஷனை 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு 23,000 ப்ரைஸ் இருக்கிறத 2000 ஆஃபர் போக உங்களால் இந்த பர்டிகுலர் மொபைலை ஜஸ்ட் 21,000க்கு பை பண்ண முடியும். 21,000க்கு 256 GB வேரியண்ட்டு பெஸ்ட் டீல் தான் இது. ஸோ இதுலேயும் அதே சேம் சிப்செட் தான், மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற 2 மொபைலோட கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 5500 mAh. பட் மோட்டரோலாவை பொறுத்த வரைக்கும் இது அதிகம் தான். பட் 68 வாட் சார்ஜர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல பேட்ரி கெப்பாசிட்டி இதில் இருக்கும். அண்டு கேமரா சூப்பராக இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, ப்ரீமியமான ஒரு ஃபினிஷில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். உங்களோட சாய்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.